ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமயமலையில் இருக்க சிகரங்கள் பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இமயமலை தொடர்களின் உயர்ந்த சிகரங்களும் பனியாறுகளும் இமயமலையில் பயணம் செய்வோருக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை ஏற்படுத்துது. வானை முட்டும் அளவுக்கு எழும்பி நிற்கும் மலைகளின் விரிந்த பரந்த வெண்பனி காட்சியும் அதன் பளபளப்பும் மெய்சிலிர்க்க வைக்கும். உலகின் நம்பர் 1 திகழும் எவரெஸ்ட் நேபாளத்தில் தான் இருக்குது. இமயத்தின் அழகை ரசிப்பதற்கு 5 முக்கியமான இடங்கள் இருக்குது. சூலி அடிவார முகாம், மச்ச பூசாரி, அன்னபூர்ணா அடிவார முகாம், எவரெஸ்ட் அடிவார முகாம், ராங்பூட் பனியாறு, தங்க்லா திபெத் போன்ற இடங்களில் பார்த்தா இமயத்தின் இயற்கை அழகை மயங்கி விழுந்து விடுவோம் நம்ம. எவரெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக 24,000 அடிக்கு மேலே 14 உயர சிகரங்கள் இதன் சகோதரர்களாய் எழுந்து நிற்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் சிகரம் இமயமலை தொடர்களின் உயர்ந்த சிகரம் மட்டும் இல்லைங்க, உலகின் மிக உயர்ந்த சிகரமும் இதுதான். இது ஆசியாவில் இருக்கிற நம்ம இந்தியாவின் வடக்கு எல்லையாகவும் அமைஞ்சிருக்கு. எவரெஸ்ட் திபெத், நேபாள பகுதிகளை உள்ளடக்கியிருக்கு. கிபி 1841 ஜார்ஜ் எவரெஸ்ட் என்ற ஆங்கிலேயரின் தலைமையில் ஒரு குழு இமயமலை தொடர்களில் உள்ள சிகரங்களின் இருப்பிடம், உயரம் பற்றி அறிய முற்பட்டது. அதுவரை உலகின் உயரமான மலை சிகரம் கஞ்சன்ஜங்கா அப்படின்ட்டு தான் நம்பியிருந்தாங்க. காரணம், பெரும்பாலான இமயமலை தொடர்களை பனி மூடியிருந்ததால் இதன் உயரங்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருந்திருக்கு. 1849 கண்டுபிடித்த உயர்ந்த சிகரத்தின் உயரம் 29,002 அடி என 1852 ராதாநாத் சிக்கர் முடிவு செஞ்சிருந்தார். அதுவரை சிகரங்களுக்கு பெயர் சூட்டப்படாமல் ரோமானிய எண் முறையில் சிகரம் 15 என்றே அழைத்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இமயமலை ஏற்றத்தில் சிறப்பாக பணிபுரிந்த ஜார்ஜ் எவரெஸ்டின் பெயரை சூட்ட முடிவெடுத்தனர். 1856 முதல் எவரெஸ்ட் சிகரம் என அழைக்கப்பட்டு வருது. எவரெஸ்ட் சிகரத்தை பல பெயர்களில் அழைக்கின்றனர். நேபாளத்திலும் திபெத்திலும் சாகர் மாதா என்கிறார்கள். சாகர் என்றால் மலை என்றும், மாதா என்றால் அன்னை என்றும் பொருள். சாகர் மாதா என்றால் மலைகளின் அன்னை அப்படின்னு எவரெஸ்ட்டை சொல்கிறாங்க. திபெத்திய கவிஞர்கள் சோமாலுங்கா என்ற அம்மன் என்ற அர்த்தத்தில் அழைக்கின்றனர். ஹிந்தியிலும் இமயமலையை சாகர் மாதான் தான் சொல்கிறாங்க. வடமொழியில் ஹிமாலயாஸ், ஹிமா என்றால் பனி, லயம் என்றால் இருப்பிடம் என்று பொருள். இமயமலை வட இந்தியாவின் வடக்கே உள்ளதால் அவர்கள் அழைத்த மொழியிலேயே ஒட்டுமொத்த உலகமும் இமயமலை என்றே பெருமையுடன் கூறுகிறது. இன்னைக்கு நம்ம சின்னதாக எவரெஸ்ட்டை பற்றி சொன்னேன். இன்னும் நிறைய உயரமான சிகரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.